பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். கிறிஸ்துவினுடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதன் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறானோ, ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நான் விசுவாசத்தோடு ஒன்றை சொல்லுகிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக மாத்திரம், ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம், அல்லது ஒரு ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் நாம் இயேசுவை தேட வேண்டாம். நாம் இயேசுவை எப்படி தேட வேண்டும் என்றால், உறுதியாய் அவரை நாம் தேட வேண்டும். உறுதி என்று சொல்லும் பொழுது, no matter what comes, no matter what is going on in our life, என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலைகளின் வழியாய் நாம் சென்றாலும் அந்த உறுதியை விட்டு நாம் வெளியே வரக்கூடாது. பாருங்கள், தானியேலும் அவனோடு கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் அந்த உறுதியிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பாருங்கள், அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. நாங்கள் இந்த இடத்துல அடிமையாய் வந்தாலும் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க உறுதியாக இருந்ததினாலே ராஜா கடுமையான சட்டங்களை விதித்தாலும் அவர்களுக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். அவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். 4 பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார். தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இந்த நாட்களிலே, ஆண்டவரே, நான் உம்மை உறுதியாய் பிடிக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் உம்முடைய வார்த்தையில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கணும். நாங்கள் ஆழமாய் கட்டப்படுகிற ஒரு வீடாய் நாங்கள் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளுக்குள்ளே, உங்கள் அரண்மனைகளுக்குள்ளே, உங்கள் அலங்கத்திற்குள்ளே கர்த்தர் சுகத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார். அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், அவருடைய சமாதானம் உங்களை நிரப்புவதாக. அவருடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் அது நிரம்பி வழிய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தரை உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.